யோசுவா 10:8 அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அன்னைக்கு யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எரிக், ஃபெலிக்ஸ், கரெக்டாக சொன்னீங்க. ஞாபகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடினுடைய நிழல், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடினுடைய நிஜம். இன்றைக்கு நமக்கு சத்துருக்கள் இருக்க முடியாது. ஒருவேளை சத்துருக்கள் இருந்தால் இயேசு கூறினார், சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு எதிராக யாராவது கிரியை செய்தால் அவர்களை மன்னியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். நாம் பார்க்கிற சத்துருக்கள் யார்? எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ தீங்கு நாளில் எதிராக கிரியை செய்கிற சாத்தானை முறியடிக்க எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாயில அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லுகிறபடி நம்மை விட்டு அவன் ஓடிப்போவான். இந்த நாளிலே உங்களை எதிர்த்து நிற்கிற பண பிரச்சனையாக, கடன் போராட்டங்களாக, வியாதியாக, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் அவர்களை மேற்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை முறியடிக்க முடியும். சகலத்தையும் செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாக இருக்க முடியும். அதை இன்றைக்கு விசுவாசியுங்கள், வாயில் அறிக்கையிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். இந்த நாளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் நாளாய் மாற்றுவார். இது உங்கள் வெற்றியின் நாள்.